அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். நம்முடைய ஷரியத்திலே புனிதமான ஷஅபானினுடைய 15ஆம் நாளை பராஅத்துடைய இரவு என்பதாக அழைக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான ஷஅபானின் 15ஆம் நாள் பராஅத்துடைய இரவிலே நின்று வணங்குவதையும் பகலிலே நோன்பு நோற்பதையும் அன்றைய நாள் கபர் ஜியாரத் செய்வதையும் ஒரு சுன்னத்தான காரியமாக நமக்கு செய்து காட்டி இருக்கிறார்கள், செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பராஅத்தை ஷஅபானின் 15ஆம் நாள் இரவை பற்றி குர்ஆனில் பேசும் பொழுது இப்படி சொல்லுவான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹு தஆலா அந்த நாளில்தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய விஷயங்களை பிரித்து கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனின் விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அந்த நாளில்தான் துக்குதபு ஆஜாலுக்கும் உங்களின் தவணைகள் எழுதப்படுகிறது, அந்த நாளில்தான் உங்களுக்கான ரிசுக்குகள் முடிவிடப்படுகிறது என்பதாகவெல்லாம் தெளிவாகவே நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டுவார்கள். இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் 1388வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் கூறினார்கள், ஷஅபான் மாதத்தின் 15ஆம் நாள் வந்துவிட்டால் அந்த நாளில் நீங்கள் இரவில் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். காரணம், அந்த இரவில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, நான் மன்னித்து விடுகிறேன். என்னிடத்திலே ரிசுக்கு தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, அதை நான் அந்த ரிசுக்கை தருகிறேன். என்னிடத்திலே யாராவது முசீபத்துகளிலிருந்து விடுதலைகளை கேட்கிறார்களா, நான் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை தருகிறேன், நான் அதிலிருந்து விடுதலையை தருகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நம்மால் காண முடியும். அதனால் தான் ஷஅபானின் 15ஆம் நாள் வந்துவிட்டால், அதாவது பராஅத்தினுடைய இரவு வந்துவிட்டால், பராஅத் என்று சொன்னால் விடுதலை என்று பொருள். அல்லாஹு தஆலா அந்த நாளிலே கல்பு கூட்டத்தார்களின் ஆடுகளின் ரோமங்களை விட அதிகமான மக்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான், நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தரும். ஆதலால் தான் அந்த நாளுக்கு பராஅத்து, நரக விடுதலை கிடைக்கும் நாள் என்பதாக தீனுல் இஸ்லாத்திலே நல்லோர்களான முன்னோர்களான இமாம்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அவனாக நம்மிடத்தில் கேட்கிறான், நீங்கள் ரிசுக்கு தேடுகிறீர்களா, நான் தருகிறேன், மன்னிப்பு தேடுகிறீர்களா, நான் மன்னிக்கிறேன் என்றெல்லாம் இறைவன் பேசுகிறான் என்று சொன்னால், அந்த நாளில் நாம் நல்ல விதத்தில் இறைவனிடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அபிவர்கள் அந்த ஹதீஸில் சொல்லி காட்டியது இரவில் நின்று வணங்க வேண்டும். அதைத்தான் இன்று பள்ளிவாசல்களிலே திக்ர் மஜ்லிஸுகள், துஆ மஜ்லிஸுகள், இரவு தொழுகைகள் என்று நிறைய விஷயங்களை அந்த நாளிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். பகலிலே நோன்பு நோற்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பராஅத்தினுடைய நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்தான காரியம். அந்த நாளிலே இன்னும் கூடுதலாக கபர் ஜியாரத் நாம் செய்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை காண முடியும். அந்த பராஅத்தினுடைய இரவிலே, ஷஅபானின் 15ஆம் நாள் இரவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், அவர்களின் வீட்டிலே காணவில்லை. அன்னவர்களை தேடி ஆயிஷா அம்மையார் அன்னவர்கள் செல்வார்கள். கடைசியிலே ஜன்னத்துல் பகீஇலே, மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கபிரிஸ்தானிலே தன்னுடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக நபி அவர்கள் நின்றிருப்பதை ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்ப்பார்கள். நீண்ட ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் கடைசியிலே சொல்லித் தருவார்கள், ஆயிஷாவே, இது பராஅத்தினுடைய இரவு, அதாவது ஷஅபானின் 15ஆம் நாள் இரவு என்பதாகவெல்லாம் இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி, இந்த நாளிலே நிறைய மக்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதை பற்றி எல்லாம் நபி அவர்கள் ஆயிஷா அம்மையாரிடத்திலே சொல்லக்கூடிய ஹதீஸை திருமதியிலே 739வது ஹதீஸாகவும், இப்னு மாஜாவிலே 1389வது ஹதீஸாகவும் நம்மால் காண முடிகிறது. ஆக அந்த நாளிலே நபி அவர்கள் நின்று வணங்க சொன்னார்கள், பகலில் நோன்பு நோற்க சொன்னார்கள், ஜியாரத்து செய்து காட்டினார்கள். இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய பராஅத்தினுடைய இரவிலே நாம் தொழுவதும் நோன்பு வைப்பதும் அன்றைய நாளில் இபாதத்துகள் செய்வதும் இறைவனால் வரவேற்கப்பட்டது. குறிப்பாக அன்றைய நாளின் மக்ரிபிலே 3 யாசீன்களை ஓதுவதை வழமையாக நாம் வைத்திருக்கிறோம். யாசீன் என்பது கல்புல் குர்ஆன். அல்லாஹு தஆலா யாசீனை கொண்டு நிறைய விஷயங்களை நடத்தி தருவதை நாம் ஹதீஸுகளின் மூலமாக காண முடிகிறது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே
நிறைய அமல்களை செய்ய சொன்னதின் அடிப்படையில் 3 யாசீன்களை நமக்கு இமாம்கள் ஓதச் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹு தாலா அன்றைய நாளின் மக்ரிபிலே முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான், மன்னிப்பை கேட்கிறீர்களா, நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். குர்ஆனின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த யாசீனை, சூறாவான யாசீனை நாம் மோதி துஆ செய்யும் பொழுது நிச்சயமாக இறைவன் அங்கீகரிப்பான் என்ற அடிப்படையிலே நாம் யாசீன்களை ஓதிக்கொண்டிருக்கிறோம். 3 யாசீன்களை நாம் ஓதுகிறோம். அதாவது அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும், விசாலமான ரிஸ்கை தர வேண்டும் என்பதற்காகவும், நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தை இறைவன் தர வேண்டும் என்பதற்காகவும் 3 யாசீன்களை ஓதி துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழலிலும் எந்த காலங்களிலும் யாசீன் ஓதுவது மார்க்கத்திற்கு எதிரானதல்ல. யாசீனை ஓதி துஆ செய்வது மார்க்கத்திற்கு எதிரானதல்ல. காரணம், யாசீன் ஓதியவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. யாசீனை நபி அவர்கள் கல்புல் குர்ஆன் என்று சொன்னதை நம்மால் காண முடிகிறது. ஆக யாசீன் ஓதுவதோ, பள்ளிவாசலில் ஒன்று கூடுவதோ, திக்ரு செய்வதோ, துஆ ஓதுவதோ, ஜியாரத் செய்வதோ, எந்த காரியங்களும் ஷரியத்திற்கு எதிரான பிதஅத்தான காரியங்கள் கிடையவே கிடையாது. நபி அவர்கள் அன்றைய நாளில் செய்திருக்கும் அமல்களுக்கு ஆதாரமாக தெளிவான ஹதீசுகள் இருக்கிறது. இந்த பதிவிலே ஹதீசுகளின் எண்ணிக்கை உட்பட சொல்லி இருக்கிறோம். ஆக நபி அவர்கள் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழியின் அடிப்படையில் தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் புனிதமான ஷஅபானினுடைய 15ஆம் நாள் இரவு, பராஅத்தினுடைய இரவிலே அதை கண்ணியப்படுத்தும் விதமாக இபாதத்துகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் இங்கு தெளிவாக பதிவு செய்கிறேன். நல்ல விஷயங்களை நல்ல நசீபுள்ளவர்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல நசீப் இல்லாதவர்கள் இதை எதிர்க்கிறோம் என்ற பெயரிலே அன்றைய நாளை வீணாக தேவையில்லாத விஷயங்களில் கழித்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. மார்க்கம் சொல்லித்தந்த திக்ரு, துஆ, தொழுகை, நோன்பு, தர்மங்கள் போன்ற விஷயங்களை கையில் எடுத்து இந்த விஷயத்தை, இந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய நாம் எவ்வளவோ நபியவர்களின் சுன்னத்தை கடைபிடிப்பவர்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹு தாலா பராஅத்தின் முழுமையான பாக்கியங்களை பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. தெளிவாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வார்த்தைகளை கூட நம்மால் பார்க்க முடியும். பராஅத்தினுடைய இரவிலே கேட்கப்படும் துஆவை, அதாவது ஷஅபானினுடைய 15ஆம் நாள் இரவில் கேட்கப்படும் துஆ இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது, நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த இரவை நமக்கு சிறப்பானதாக ஆக்கி அருள்வானாக. நிறைய நன்மையான காரியங்களை செய்யும் நசீபை தந்து ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று இறைவனை நினைத்து வாழக்கூடிய நல்லோர்களாக வல்ல ரஹ்மான் அத்துணை நபர்களையும் வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.